சபை குடும்பத்தினருக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுக்க தேவன் கொடுத்த வழிவாசல்களை திறந்தக்காக நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 91 சங்கீதம் 2ஆம் வசனம். சங்கீதம் 91 2ஆம் வசனம். நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். கடைசி பகுதி அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் கோட்டை உன் தேவன். டெய்லி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க நம்பி இருக்கிறவர். அல்லேலூயா. காலை தூங்கி இருந்தது அப்படி வார்த்தை பாசம் நம்பி இருக்கிறவர். ஆமென். எந்த காரியமோ அதை அப்படி மனசுல சொல்லுங்க. பெரிய ஜெபம் பண்ணாட்டியும் ஆண்டவரே இந்த விஷயத்தில் உண்மை நம்பி இருக்கிறேன். நம்ம நம்பி இருக்கிறவர் கர்த்தர், உன்னதமான தேவன், சர்வ வல்லமையுள்ளவர், வானத்தை பூமி உண்டாக்கியவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மளை விடுதலையாக்குகிறவர், நம்மளை மேன்மைப்படுத்துகிறவர். ஆண்டவர் பார்த்து தயவு செய்யுங்க, பிள்ளைகள் விஷயத்தில் உண்மை நம்பி இருக்கிறேன், இந்த விடுதலையில் உண்மை நம்பி இருக்கிறேன், இந்த குறிப்பிட்ட காரியத்துல எனக்கு ஒரு நன்மை உண்டாகும்படி ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை உண்மை நம்பி இருக்கிறேன். உங்க நம்பிக்கையை வெட்கப்படுத்த மாட்டேன், உங்க நம்பிக்கையை கனம் பண்ணுங்க. பைபிள்ல இந்த நம்பிக்கையை பற்றி மனுக்குலம் ஆண்டவரை பின்பற்றுகிற தேவனுடைய ஜனம் நம்பிக்கையா இருக்கணும் சொல்லி நம்பிக்கையை குறித்து எல்லா அதிகாரமும் வாசிக்கும் பொழுது ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம பார்க்க முடியும். எல்லா விஷயம் நீங்க அதை ஒரு அறிக்கையாவே சொல்லணும். அவர் எப்படி சொல்லலாம்? தேவனே நான் உங்களை நம்பி இருக்கிறேன் என்று நான் சொல்லுவேன். ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். ரோமர் அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? ரோமர்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நம்பிக்கையில் சந்தோஷமாய். நம்பிக்கையை சோர்வு உண்டாகும். ஒரு காரியம் நடக்கணும் போது நமக்கு அவநம்பிக்கை வரும், சோர்வு வரும், நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, இல்லை இது எப்படி போய் முடியுமோ அப்படி ஒரு நம்பிக்கை வந்துடும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? உன் நம்பிக்கையில் சந்தோஷமாயிரு. ரோமர் 12:12 வாசிக்கும். உன் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிரு. அப்போ நிறைய ஆலோசனை கொடுக்கிறாரு. உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாயிருங்கள், ஆனா ஊழியத்தை உற்சாகமாய் செய்யுங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு நம்பிக்கையில் சந்தோஷமாயிரு. நம்ம எதை நம்பி இருக்கீங்களோ அது சந்தோஷமா. நம்ம ஒரு பெருக்கத்துக்கு நேரா நம்பி இருக்கோமோ சந்தோஷமா நிச்சயம் ஆண்டவர் செய்யலாம். என்ன காரியத்தை நீங்க நம்பிக்கொண்டு இருக்கீங்களோ அதுல சந்தோஷமா இருக்கு. அது சோர்வு உண்டாக்கலாம். அதனால பைபிள் நமக்கு என்ன சொல்லுவாங்க? நம்பிக்கையில் சந்தோஷமா. நல்ல சந்தோஷமா இருக்கும் அது நம்பிக்கை. நிச்சயம் ஆண்டவர் என்னை உயர்த்துவார், நிச்சயம் எனக்கு ஒரு மேன்மையை கொடுப்பாரு, எவ்வளவு நாள் தான் இந்த குறிப்பிட்ட காரியம் என்னை தொடரும், இதுக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார், நன்மையும் கிருபை என்னை தொடரும். இப்படி சந்தோஷமாய் நாம் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே சந்தோஷமா வாழ்றாங்க, இருக்காங்க, இன்னும் நடக்குது. அப்படி இல்லை, என் நம்பிக்கையிலே நான் சந்தோஷமா இருப்பேன். என் நம்பிக்கை சந்தோஷமாய் முடியும். அதுதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நம்புவது அவராலே வரும். நம்ம நம்புவது யாரால் வரும்? அவரால் வரும். பைபிள் நம்பிக்கையை பத்தி எப்படியெல்லாம் நமக்கு நம்ம உற்சாகப்படுத்த ஆண்டவர் பார்த்து சொல்ல, டெய்லி உண்மை நம்பி இருக்கிறேன், இந்த காரியத்தில் உண்மை நம்பி இருக்கிறேன், இந்த விஷயத்தில் உண்மை நம்பி இருக்கிறேன், நம்பிக்கையில் சந்தோஷமாய் இருங்கன்னு ஆலோசனை கொடுக்குது. பைபிள் என்ன சொல்லுங்க? நான் நம்புவது நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். என் அருளும் கோட்டையுமானவர்
கர்த்தரை நம்பிடுவே. என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகழ்ந்திடுவே. என் கோட்டை அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகழ்ந்திடுவே. நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவே. பயம் வரும்பொழுது ஆண்டவரை உண்மை நம்பி இருக்க சொல்லுவேன். ஒரு திகில் வரும்பொழுது ஆண்டவரை இந்த சூழ்நிலை உண்மை நம்பி இருக்கிறேன். திகளுக்கு என்னை தூரப்படுத்த உண்மை நம்பி இருக்கிறேன். இந்த பயத்துக்கு என்னை தூரப்படுத்த உண்மை நம்பி இருக்கிறேன். நான் பயப்படும் நாள் வரும் பொழுது என் நம்பிக்கை கர்த்தர் மேலும். தீர்க்கதரிசி ஓசியா சொல்லும்போது சொல்றாரு, இடைவிடாமல் நம்பிக்கொண்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க பைபிள் சொல்லுங்க. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் பைபிள் சொல்லுங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இடைவிடாமல் நம்பிக்கொண்டு இருங்க. 6ஆம் வசனத்துல சொல்றாரு. ஓசியா 12:6 சொல்றாரு, இடைவிடாமல் நம்பிக்கொண்டு இரு. பயப்படாத, உன் நம்பிக்கை வைக்கப்படாது. நீ அந்த காரியத்துல இடைவிடாமல் நம்பிக்கொண்டு இரு. நிச்சயம் ஆண்டவர் ஒரு வாசலை திறப்பார். நிச்சயம் ஒரு வழியை திறப்பார். தடைகளை உடைத்து போடுகிற தேவன், தடைகளை உடைத்து போடுகிற தேவன், அதிசயங்களை காண செய்கிற தேவன். என்ன காரியம் தடையா இருக்கோ அதை இடைவிடமா நம்பிக்கொண்டு இருக்கிறார். அந்த தடையை அவர் உடைத்து போடுவார். பைபிள் அதான சொல்லுது, கர்த்தர் நமக்கு பின்பாக சென்று தடைகளை நீக்கி போடுவார்னு பைபிள்ல இருக்கு. ஆனா ஆங்கிலத்துல பார்க்கும்போது உடைத்து போடுகிறவர், நொறுக்கி போடுகிறவர். நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகள், ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகள் அவர் உடைத்து போடுவார். அவர் அதிசயங்களை காணப்படுவார். இடைவிடாமல் நம்பிக்கொண்டு பைபிள் அதான் சொல்லுது. நீ பைபிள் உன்னுடைய நம்பிக்கையில நீ கொஞ்சம் தளர்ந்து விடாதே, இடைவிடாமல் நம்பிக்கொண்டு. எந்த காரியத்துக்கு நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்துல இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருக்கேன் பைபிள் சொல்லுது. ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நம்பிக்கை குறித்து 2 காரியம், ஒரு காரியம் ஏதோ நேரத்துக்கு உட்பட்டு நான் சொல்றேன். எல்லாருக்கும் ஒரு வசனம் மனப்பாடமா தெரியும். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயம் எல்லாருக்கும். இந்து மக்களுக்கும் அது தெரியும். ஏன் சொல்லுங்க, ஆண்டவரை அறியாத ஆலயத்துக்கு போகாதவர்கள் இந்த வசனம் நல்லா தெரியும். ஏன் சொல்லுங்க, எல்லாம் ஆட்டோவில் ஒட்டியிருக்கோம், காரில் ஒட்டியிருக்கோம். என்னோட வேலை செய்யறவங்க நிறைய முன்னாடி வசனம்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த வசனம் எல்லாருக்கும் பிரபலியமான ஒரு நீதிமொழிகள் 23:18 வாசிக்கும். நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. இப்போ நம்பிக்கை வீண் போகாதுன்னு பைபிள்ல வாசிக்கிறோம். நிச்சயமா ஒரு முடிவு உண்டு. ஆனா ஒரு நம்பிக்கை வீண் போகாதுன்னு வாசிக்கிறோம். நிறைய சூழ்நிலையில நம்பிக்கை வீணா போகுது. நிறைய நேரங்கள்ல நான் வைத்திருக்கிற நம்பிக்கை வீணாகுது. அதுக்கு ஒரு முடிவு வரும்னு நினைச்சா அதுக்கு முடிவு வராம ஒன்னும் தொடருது. இந்த கடன் அடைக்கப்படணும் ஒரு நம்பிக்கையில இருந்தா அந்த கடன் ஒன்றும் அடைக்கப்படலாம், அது ஒன்றும் தொடருது. இந்த வியாதிக்கு ஏதோ ஒரு முடிவு வந்துடும், இன்னும் விடுதலை பெற்றுவோம்னு நினைச்சா அதுக்கு ஒன்றும் முடிவு வரல, ஆனா அந்த வியாதி தொடருது. ஆனா பைபிள் சொல்றது ஒரு நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயம் முடிவு உண்டு. ஆனா எதுவும் முடிவு வந்த மாதிரியே தெரியலையே. கொரோனா முடிஞ்சிருச்சுன்னாங்க, 2வது அலை வருது. லாக்டவுன் முடிஞ்சிருச்சுன்னு வச்சாங்க, சில கட்டுப்பாடுகள் வருது. இப்போ என்ன எப்பதான் இது என்ன பைபிள் சொல்லுது உண்மைதானா? ஒரு சில வார்த்தைகள் சொல்லு, ஒரு ஆலோசனையா ஒரு பெரிய செய்தியாளர் எண்ணினார்கள். நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும். அதான் சரியான வார்த்தைன்னு கற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றாங்க.
அவர் இப்போ ஆண்டவர்கிட்ட போயிட்டார் சொல்லுவார். அநேக மூத்த ஊழியர் சொல்றதெல்லாம் கேட்டிருக்கேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அப்படின்னு ஆனா அது மிகப்பெரிய தவறு. ஆண்டவர் சொல்வார், அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அவரு அப்படி சொல்லுவார், கர்த்தருடைய வார்த்தையை பறந்து விடும், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஆராய்ச்சி செய்யணும். அவ்வளவுதான். என்னன்னா மனிதனை நம்பும் பொழுது நம்ம நம்பிக்கை வீண் பண்ணும். மனிதன் பொய்யன். மனிதன் நடிப்பான், நல்லவனை போல நடிப்பான், தவறான வாக்குறுதிகளை கொடுப்பான். ஆனா மனிதனை கொண்டுதான் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் திடீர்னு தனியா காட்சி அளித்து செய்வார். அவர் ஒரு தேவத்துவனை கொண்டு செய்வார். மனிதர்கள் மூலமா தான் செய்யறார். ஆனா நம்ம நம்பிக்கை எப்ப வீண் போகும்னா முழுமையாய் மனிதன். ஏன்னா பைபிள் அப்படி சொல்லுங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம், எரேமியா 17:7 வாசிக்கும் பொழுது 5ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை விட்டு விலகலன்னா நீங்க நினைக்காதீங்க ஆலயத்துக்கு வராம இருக்கிறது பின்வாங்கி போகல. நீங்க ஆண்டவரை நம்பாம முழுமையாய் மாம்ச பலத்தை நம்பும் பொழுது அதுதான் ஆண்டவர் விட்டு விலகிறோம்னு அர்த்தம். என்னால முடியும், என்னால செய்ய முடியும், நான் சமாளிச்சிருவேன், நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அப்ப நம்ம நம்பிக்கை வீண் போகும். அதாவது முழுமையா ஒரு மனிதனை சார்ந்து வாழும் பொழுது நம்ம நம்பிக்கை வீண் போகும். ஆனால் அதே அதிகாரம் தான் 7-8 வாசி. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். வருத்தமின்றி கனி கொடுப்பார், உஷ்ணம் தெரியாது, வேர் கொள்வார். இதெல்லாம் இருக்கு பாருங்க. அப்ப ஆண்டவர் மனிதன் மூலமா செய்வாரு. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உதவி செய்யும் பொழுதோ, யாரையோ ஒரு ஆசீர்வதிக்கும் பொழுதோ, ஏதோ ஒரு நன்மை நடக்கும் பொழுது ஒரு மனிதன் மூலமா தான் செய்வார். முழுமையா அங்க சார்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். முழுமையா அதை சார்ந்து இருக்கும் பொழுது அப்ப நம்ம நம்பிக்கை வைக்கப்படும். இல்ல முழுமையா என்னுடைய திறமைகள், என்னுடைய தாளங்கள், என்னுடைய அறிவு, நான் சமாளிப்பேன், என்னால முடியும், மாம்சம் பலன், எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், நான் இப்படி செஞ்சிடும் அப்படி செஞ்சிடும் நினைக்கிறோம் பாருங்க. அப்ப நம்மளுடைய நம்பிக்கை என்ன ஆகும்னா வீணா. அதான் பைபிள் சொல்றது, ஆண்டவரை கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம், அவர் மேல் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது என்ன மதி ஆசீர்வாதம் சொல்லப்பட்ட. முதலாவது இந்த நம்பிக்கை வீண் போகாம இருக்கணும்னா நம்முடைய நம்பிக்கை பைபிள்ல சொல்லியிருக்கு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் நம்பிக்கையை குறித்து எல்லா வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நீ நம்புவது கர்த்தரால் உன் நம்பிக்கையை ஆண்டவர் வெட்கப்படுத்தப்பட்ட. ஆனா இந்த நம்பிக்கை வீண் போகாமல் முதல்ல நமக்கு என்ன ஒரு ஆலோசனைனா, இல்ல சிந்தனை என்றால் நல்ல ஐக்கியம் இருக்கும். ஃபெலோஷிப் நல்ல ஃபெலோஷிப். தவறான மனிதரோட இருக்கும் பொழுது, தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கும் பொழுது நம்ம நம்பிக்கை வீண் போகும். தவறான வழியில நடத்தப்படுவோம், தவறான ஆலோசனையில நடத்தப்படுவோம். நல்ல ஐக்கியம், குடும்பத்துல நல்ல ஐக்கியம் இருக்கணும், வேலை செய்யற இடத்துல நல்ல ஐக்கியம் இருக்கணும், பழகிறவங்கள்ட்ட நல்ல நல்ல ஆட்களா பார்த்து போகலாம், கேரக்டரிஸ்டிக். அது மாதிரி நல்ல ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவன் நம் நம்பிக்கையை கனம் பண்ணுவான். ஆண்டவன் நம்முடைய நம்பிக்கையை வெட்கப்படுத்த மாட்டான். அதுக்கு நிச்சயம் ஒரு முடிவு உண்டு. நல்ல ஐக்கியம் போகணும், நல்ல ஐக்கியம் இருக்கும். அந்த ஐக்கியத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 133 முழு அதிகாரமும் ஒரு நல்ல ஐக்கியத்துல என்ன ஆசீர்வாதம் வரும். என்னுடைய நம்பிக்கை
பைபிள்ல சொல்றது உன் நிச்சய முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நம்பிக்கையை அநேக நேரம் வீண் போவதற்கு காரணம் என்ன? முழுமையாய் மனிதனை சார்ந்து விடுவது, முழுமையாய் மனிதனை நம்பி விடுவது, முழுமையாய் சுயபலத்தை நம்பி விடுவது, முழுமையா நான் என்னுடைய திறமையை நம்பி விடுவது, முழுமையா என்னுடைய இன்ஃபுளுன்ஸை நம்பி விடுவது. நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவரை அதை வெக்கப்படுத்துவோம். ஆனா ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு நம் நம்பிக்கையை வெக்கப்படுத்தும். அதுல நல்ல ஐக்கியம் இருக்கும். இந்த வாழ்க்கையில நல்ல ஐக்கியம். வாசிங்க 133 சங்கீதம். சகோதரர்கள் ஒருமித்து வாசமடைகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. என்ன வருது? நன்மை வருது, இன்பம் வருது. குடும்பத்துல ஒரு மனமா இருக்கும். ஒரு மனம் இல்லைன்னா எப்படி நன்மை வரும்? ஒரு மனம் இல்லைன்னா எப்படி இவரை கட்டிக்கிட்டு நான் என்ன பண்றேன்? அதான் நம்பிக்கை வீண் போகுது. எதுக்கு டைவர்ஸ் வருது? எதுக்கு குடும்பம் பிரிக்கப்படுது? எதுக்கு பஞ்சாயத்து பண்றாங்க? குடும்பத்துல ஒரு மனம் இல்லை. அப்புறம் நன்மை இன்பம் எப்படி இருக்கும்? நல்ல ஐக்கியம். அதே மாதிரி சபையில நல்ல ஐக்கியம் இருக்கும். நல்ல ஐக்கியத்தோட பழகணும். அப்போ இன்பமும் நன்மையும் உண்டாகும். ரெண்டாவது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் பாருங்க, அபிஷேகம் அந்த நல்ல அனாயிண்டிக்கு ஒப்பாரு. அந்த அபிஷேகம் எல்லா தீய வல்லமைகளையும் நிர்மூலம். நல்ல ஒன்னஸ் இருந்தா பயங்கரமா யாரும் உங்களுக்கு ஜெபிச்சுன்னு அவசியம் இல்லை. இது ஒரு அனாயிண்டிங். கணவன் மனைவி நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒன்னஸா இருந்தீங்கன்னா உங்கள்ட்ட ஒரு அபிஷேகம் இருக்கு. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும். ஒரு வழியா வருகிறவர்கள் 7 வழியா ஓடுவார்கள். அந்த அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கும். அந்த அபிஷேகம் அந்த காலத்தில் பொக்கிஷங்களை கொடுக்கும். அந்த அபிஷேகம் ஒளிப்படத்தில் புதையல்களை கொடுக்கும், உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். அது ஒரு அனாயிண்டிங். அது என்னன்னா தாடி வழிகிற தைலம். அங்க மாம்சம் செயல்படாது. அங்க மாம்சம் இருக்காது. நீயா நானா, செல்பிஷ், ஈகோ, நீ முத பேச நான் முத பேசுறேன், அவன் செய்யட்டும், அவன் இந்த கசப்புகள் இருக்காது. அப்ப நம்ம நம்பிக்கை வெக்கப்பட்டு போகாது. நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். அடுத்த பாரு தைலம். தைலத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுங்க? கேரக்டர். அந்த இடத்துல நல்ல கேரக்டர், நல்ல ஒழுக்கம், நல்ல குணம். அடுத்தது வாசிங்க. எர்மன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேல இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஜீவனையும் ஆசீர்வாதம் கட்டளை. உன் நம்பிக்கை பிரகாசித்திருக்க வேண்டும். உன் நம்பிக்கை நிறைவேற வேண்டும். உன் நம்பிக்கை வெட்கப்படக்கூடாது என்ற ஆண்டவருடைய வார்த்தை ஆலோசனை. நல்ல ஐக்கியம் உள்ள பிள்ளைகளா இருக்கும். நல்ல ஒருமனம் உள்ளவர்களா இருக்கும். அதுவே எனக்கு இன்பம், அதுவே எனக்கு நன்மையும், அதுவே எனக்கு அனாயிட்டிங்கா, அதுவே எனக்கு ஒரு நல்ல தைலத்துக்கு ஒப்பா, அதுவே நன்மையும் ஜீவனையும். எல்லாம் வேலை செய்யற இடத்துல நல்ல ஐக்கியமா இருக்கும். நல்ல குணம் உள்ளவர்களோடு பழகும். நல்ல குணம், நல்ல கேரக்டர் உள்ளவங்களோடு பழகும். அதுதான் உங்க நம்பிக்கையை வைக்கப்படும். இல்லாட்டி நம்ம ஐக்கியம் சரியில்லை, நம்ம பழகிற ஆள் சரியில்லைன்னா நீங்க 8 மணிக்கு சொன்னா 10 மணிக்கு வரும். இன்னைக்கு தரான்ற படத்தை 5 வாரம் கழிச்சாலும் தரமாட்டேன். அப்போ இருக்க உங்களுக்கு எல்லா நம்பிக்கையும் சொல்லணும். ஆனா நல்ல மனிதர்களுடைய பழக்கம், நல்ல ஐக்கியம் கொடுக்கும்போது உங்க ஆபத்துல துணையா இருப்பாங்க. உங்க நம்பிக்கையை அவங்க வெக்கப்படுத்த எப்படி அந்த அதுல இன்மை இருக்குது, அதுல நன்மை இருக்குது, அதுல ஜீவன் இருக்கிறது, அதுல அபிஷேகம் இருக்கு. அது ஒரு அனாயிண்டிங். உங்க குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற ஆயுதங்கள்லாம் வாய்க்காமல் போகும். அப்போ அதுல மாம்சம் செயல்படாது. ஒரு மனம் இல்லைன்னு வச்சுங்க, ஒரு அன்பு இல்லைன்னா எரிச்சல் உண்டாகும். அங்க பதட்டம் இருக்கும். அங்க எல்லாமே வரும்போது மனிதனுடைய நம்பிக்கை வீணாக. இன்னொரு காரியத்தை சொல்றேன். நம்பிக்கை வீணாகாம இருக்கணும். நம்பிக்கை குறித்து எவ்வளவு வாக்குத்தத்தம். அந்த பாடல் கூட ஒரு வாக்குத்தத்தம். பயப்படுறதுனால கர்த்தரை நம்பணும்.
கர்த்தரை நம்புறதுனால நான் தைரியம் கொள்வேன். என்னுடைய நன்மை நான் நம்பி இருக்கிறவராலே வரும். நான் இடைவிடாமல் அவர் மேல் நம்பிக்கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் வாக்குத்தத்தம் இருக்கு. அதே வாக்குத்தத்தம் சொல்லுது, நிச்சயம் மொழி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் என்னுடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கும். என் நம்பிக்கை பிரகாசிக்க வேண்டும். என் நம்பிக்கை ஆண்டவர் வாக்கியம் பண்ண வேண்டும். என் நம்பின காரியங்கள் எனக்கு கைகூடி வர வேண்டும். நான் முதலாவது நீங்க நல்ல ஐக்கியம் உள்ளவங்க, நல்ல ஐக்கியத்துல நம்ம கட்டப்படணும். குடும்பத்துல, பழகிற இடத்துல நல்ல ஐக்கியம் இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை கட்டப்படும். ரெண்டாவது சொல்லுவாங்க, தானியல் எடுத்து உதாரணம். தானியல நீங்க வசனம் எடுக்கலாம், வசனம் கவனிக்க. தானியலை ஆண்டவர் பாபிலோனுக்கு கொண்டு போறார், சிறையிருப்புல போறார். அந்த சிறையிருப்புல போகும்போது அவருக்கு எவ்வளவு நெருக்கம் வருது. ஒரு ஆண்டோடைய பிள்ளைதான், ஆண்டவருடைய தாசன் தான். எவ்வளவோ பிரச்சனை வந்து, இந்த பாபிலம் சரி கிடையாது, என்ன இங்க வச்சிருந்தா இந்த இடம் சரியில்லை, இந்த வேலை சரியில்லை அப்படின்னு அங்கேருந்து அவர் வெளியேறி ஆலோசிச்சு அவர்கள் எவ்வளவு வெட்கப்பட்டிருப்பாங்க. அதாவது என்ன சொல்ல, ஒரு இடத்தில் உறுதியா இருக்கும். எங்க ஆண்டவர் வச்சிருக்காரு அங்க உறுதியா இருக்கும். நம்பிக்கை வைக்கப்படும். எங்க உங்களை வச்சிருக்காரு, எந்த குடும்பத்துல வச்சிருக்காரு, எந்த வேலை ஸ்தலத்துல வச்சிருக்காரு, எந்த நிறுவனத்துல வச்சிருக்காரு, எந்த ஒரு ஊழியத்துல வைத்திருக்கிறாரு, யாரோட ஐக்கியம் வைத்திருக்கிறாரு, அந்த அவசரப்படும். அது போட்டி வரும், பொறாமை வரும், நெருக்கம் வரும். உங்களுக்கு நேசித்தவர்களே உங்களை பயிப்பார்கள், எல்லாம் எதிர்மறை. ஆனா இந்த வேலை வேணாம், வெளியே வந்தீங்கன்னா சம்பளம் ஏறும். என்ன நடந்திருக்கு உண்மை. நான் சொன்ன நிறைய அனுபவம் சொல்ல முடியும். ஒரு பையன் ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து ஒரு கேண்டீன்ல எங்க அப்பா சென்று, கவர்மெண்ட் கேண்டீன். பொதுவா கேண்டீன்ல வேலை செய்யும், பொதுவா வேலைக்கு வந்தாங்கன்னா என்ன செய்வோம்னா பாத்திரம் வாங்க விட்டுருவோம். கொஞ்சம் பழகினதுக்கு அப்புறம் தான் அடுத்த இதுல போடுவோம். எட்டெல்லாம் டேபிள் ஊற்ற கொடுத்துருக்கோம், இல்லை சாம்பார் ஊற்றுறது வேலைக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு வாரம் தான் வாசனையா ஓடிக்கும். இன்னைக்கு வரைக்கும் வேலை தரும். உண்மையிலே பொய் சொல்ல, இன்னைக்கு வரைக்கும் திருச்சி பிராந்தம் சொன்னீங்களா, திருச்சி போனேன் தெரிஞ்சு கொடுத்தாடி ஒருத்தர் செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் வேலை தரும். அவன் ஓடி போனா பாருங்க, 6 மாசத்துல 12 ஆச்சு. கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கும். இது மாதிரி எத்தனையோ குடும்பங்களை கூட பாருங்க, ஒரு நெருக்கம் வரும். நல்லா இவங்க கட்டிக்கிட்டு கடனா இருக்கு. ஆனா ஆண்டவர் ஆசீர்வாதம் போக தெரியும். ஒரு நேரம் வரும்போது அவங்க அந்த ஆசீர்வாதத்தை அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். ஏதோ ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை இருக்கிற இடத்துல அப்படியே பொறுமையா இருக்கணும். அது நேரம் வரும், ஆண்டவர் வைத்தோம். தானியல் அப்படின்னா கம்மியாக இருக்கு. அவருக்கு அந்த இடத்துல எவ்வளவு போட்டி, எவ்வளவு பொறாம. ஆனா அவரை சிங்கக்கதையில போடுறதுக்கு எவ்வளவு ஆலோசனை வந்துருச்சு ராஜாவுடைய கையெழுத்து. ஆனா பாருங்க, அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கும். ராஜாவுடைய கையெழுத்தை வாங்கினவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கும். தானியலுக்கோ நம்பிக்கை இல்லை. ஆனால் கர்த்தர் அவர் நம்பிக்கையை வெட்கப்படுத்தவில்லை. எவனா எது நம்பி இருந்தாலும் அவனுக்கு எதிராக கிரியை செய்யுது. அவன் நம்பிக்கை அவனுக்கு எதிராக கிரியை செய்யும். அவன் நம்பிக்கை அவனுக்கு எதிராக கிரியை செய்யும். அவன் எப்படியாவது அழிக்கணும்னு நம்பிக்கையா இருந்தா பாருங்க, அந்த நம்பிக்கை அவனுக்கே கிரியை செய்யும். நம்ம தேவன் அப்படியே திருப்பி விட்டுருவான். ஆனா தானியலுடைய நம்பிக்கை வீண் போகும். இருக்கிற இடத்துல அப்படியே அமைதியா இருக்கு. நேரம் ஒரு கர்த்தர் வைத்துவார். இன்னொரு உதாரணம் சொல்றேன், சொன்னா உங்களுக்கு விசுவாசம் கொஞ்சம் நல்லா உற்சாகமா இருக்கு. சமீபத்துல ஒரு பையன் எங்க ஆபீஸ்ல ஒரு இடத்துல வேலை போயிடுச்சு. சும்மா ரொம்ப ஃபேமிலி நான் சொல்லி நான் மாதிரி யாரும் போய் கேட்க மாட்டேன். எனக்கு அந்த மாதிரி ரொம்ப வேலை உண்டு, நம்ம உண்டு. இப்படி போய் இவனுக்காக போய் நான் ஒருத்தர் போய் கேட்டு அது 8000 ரூபாய் தான் சம்பளம். 8000 தான். அவன் போய் வேலை செய்யறான். ரொம்ப ஹார்ட் ஒர்க். இந்த
கொரோனா இந்த லாக்டவுன்ல மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க, வேற ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துட்டாங்க, 22,000 ரூபாய் சம்பளம். அந்த கம்பெனியில் நினைச்சா நம்ம வேலையே கிடைக்காது. அப்போ அவன் அவ்வளோ கஷ்டம், 8,000 குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தா பாருங்க. ஆனா அதில் அவங்க கூட சேர்ந்து அவன் ஒருத்த கூட வேலையில் இல்லை. இப்போ எனக்கு வேலைன்னா புதுவாக இருக்கும் இருக்கிற போற அவன பயங்கர விசுவாசியா, அவன பயங்கர ஜப வீரனா, ஏன் அவன் நம்பிக்கை வைக்கப்படவில்லை? பொறுமையா அங்கே இருந்தான், இதோ நடக்கும் நடந்து கேட்கலாம், காலத்தை ஓட்டுவான். ஆண்டவர் அதை பார்ப்பார். ஒரு இடத்துல பொறுமையா இருக்கு, உங்க நம்பிக்கை வைக்கப்படும். இந்த ஐக்கியம் சரியில்லை, ஒன்னா இன்னொரு இடத்துக்கு போறது, இந்த சப்ப சரியில்லை, இன்னொரு சப்பத்துக்கு போறது, எப்படி நடக்குதுன்னா அப்படியே பொறுமையா இருங்க. நேரம் வரும்போது கர்த்தர் உங்களை நிலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தானியேலை உயர்த்தின தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறார். தானியேலை உயர்த்தினவர் இன்றைக்கு மாறாமல் இருக்கிறார். இன்னொரு சம்பவம் சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். இந்த ஒரே இடத்துல நினைச்சு நிற்கணும்னு சொல்றோம், நம்பிக்கை வைக்கப்படாமல் போகணும். சிமியோன் சொல்றாரு, இயேசுநாதரை குழந்தையில் பார்த்த போது இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும்போது ஆலயத்துக்கு வரும்போது அதை கையில எடுத்து பார்த்து சொல்றாரு, இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதுன்னு. அவர் நம்பிக்கை வீண் போல, அவருக்கு சொல்லப்பட்டது நீ இரட்சணியத்தை பார்ப்பது. ஆனா அவர் நம்பிக்கை வீண் போகவில்லை. காரணம் என்னன்னா, இருக்க வேண்டிய இடத்துல இருந்தார். அல்லேலூயா. ஆலயத்தில் இல்லாம வேற எங்கேயும் இருந்தாலும் வச்சுக்க, அவருக்கு அந்த வாக்கு நிறைவேறிருக்காது. அவர் அதை பார்க்காமலே போயிருக்கும், அவர் நம்பிக்கை வீண் போயிருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லியிருப்பார், அநேக நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை சொல்லியிருப்பார். நிச்சயம் அதெல்லாம் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கார். அன்றைக்கு செய்ததை இன்றைக்கு செய்வார். நமக்கு ஒரு சிந்தனை வேண்டும், என்னன்னா நல்ல ஐக்கியம், நல்ல ஐக்கியம் உள்ள பிள்ளைகளா இருக்கும். குடும்பத்துல, வீட்டுல, வேலை செய்யற இடத்துல, சபையில அந்த ஐக்கியமே உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். அந்த அன்பே உங்களுக்கு ஜீவனை கொண்டு வரும். அந்த அந்த அன்பு ஒருமனமே உங்களுக்கு ஒரு அபிஷேகம், பாதுகாப்பு, தைலம். அந்த தைலத்தை பத்தி பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கேரக்டர் உருவாக்கும். அதே போல அதுல ஜீவனும் நன்மையும். இரண்டாவது, என் நம்பிக்கை வெட்கப்படாமல் இருக்கணும்னா, வெட்கப்பட்டு போகாமல் இருக்கணும்னா, அந்த நம்பிக்கை நிறைவேறணும்னா இருக்கிற இடத்துல அமைதியா இருக்கும். இதை விட்டு அதை பண்ணலாம் அப்படியே கர்த்தர் உங்களை உயர்த்து, நேரம் வரும் உங்களை உயர்த்து, அப்படியே அமைதியா அதை ரன் பண்ணு. அந்த இடத்துல எங்க போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், பாலிடிக்ஸ் இருக்கும், எல்லா உபத்திரமும் இருக்கும். ஆனா தானியேலின் கர்த்தர் நம்மளோடு இருந்து எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுப்பார். உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஒரு பாடலாம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உங்கள் பாதம், நம்பிக்கைக்கு உரியவரே, நம்புகின்றேன் உம் வசனம், நம்புகிறேன் பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து கொண்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து கொண்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வார்த்தையில்லா வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வார்த்தையில்லா வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்புகிறேன்
இந்த கால வேளை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற காரியம், ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேல இருப்பதாக. அந்த நம்பிக்கையில நீங்கள் பெருமையா இருக்கிற பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கரகத்துக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நம்பி, என் மாம்ச பலத்தை நம்பி அல்ல, என் திறமையை நம்பி அல்ல, என் உறவினரை நம்பி அல்ல. ஒருவேளை அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இந்த காலங்களில நீங்க வந்திருப்பீங்க அப்படின்னா அதுக்கு பதிலை ஆண்டவர் தந்திருக்கிறார். வெறுமையா போட்டல, நீ சோர்வோட வந்த, ஒரு நம்பிக்கை இல்லாம வந்த, நீ இப்ப திரும்பி போகும்போது அந்த நம்பிக்கையில இன்னும் நீ பெருமையா இருக்கும்போது உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியாது. இந்த நல்ல ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. தேவனுக்கு நன்மை செய்வாராக. அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட தேவதாசனுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களுக்கு வருவதற்கு நீ கிருபை செய்தீர். அதற்காக மக்கள் நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் பற்றிக் கொண்டு, இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொண்டு இந்த பூமியில ஆண்டவரே சுடர்களாய் பிரகாசிக்க, ஆண்டவரை எழுப்பி பிரகாசிக்க நீர் எங்களுக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறீர். அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. வராதவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வேலை செய்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தை நடத்துகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேலை செய்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமா எங்கள் தேசத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தேசத்துல சேமம் உண்டாவதாக. தேசத்துல இருக்கிற எல்லா பயத்தையும் எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, எல்லா கொள்ள நோயிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிட்டு இருக்கிறீர். அதற்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேசம் இயேசுவை அறியட்டும். எங்கள் தேசம் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். தேசத்துல ஒரு மாறுதல் உண்டாகட்டும். தேசத்துல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஊழியத்தை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு இன்னும் தேவை என்று அறிந்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறாங்க. எங்களுடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியுடைய ஐக்கியமான வழிநடத்துதலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் நாம் அனைவரோடு இருந்து நம்மை வழிநடத்துவதாக.